அப்படித்தான் அர்த்தங்கள் புரிந்தாலும் சில அர்த்தங்கள் பல சந்தர்ப்பங்களில் சரியாக இருந்தாலும் வேறு சில சந்தர்ப்பங்களில் அவைகளிலே வரக்கூடிய சில வசனங்கள் ஈமானுக்கே ஆபத்தாக அமையக்கூடிய இணை வைப்பாக அமைந்து விடுமோ என்று நினைக்கும் அளவுக்கான பாரதூரமான வசனங்கள் இருக்கக்கூடியவைகளை படிப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் அல்ல, கொண்டாட்டம் என்ற பெயரிலே அடிப்படையில் நபிகளாரின் காலத்திலோ அவர்கள் மீது எம் அனைவரை விடவும் மிகவும் அன்பாக இருந்த அந்த சஹாபாக்கள் யார் எவரேனும் ஒருவரேனும் செய்யாத மீலாது விழா கொண்டாட்டங்களை சிறந்த நூற்றாண்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த யாருமே செய்யாத இந்த கொண்டாட்டங்களை செய்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த கொண்டாட்டங்களிலும் கூட பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் தடுத்த, நபிகளால் வெறுத்த பல காரியங்கள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே நடந்தேறுவதை நாங்கள் காணலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களின் மீது அன்பு வைப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபியை நேசிக்க வேண்டும், நபியை விரும்ப வேண்டும். நபிதான் எல்லாவற்றையும் விட இந்த படைப்புகளிலே எங்களுக்கு விருப்பமானவராக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், எமது மனைவி மக்கள், குழந்தைகள், சொத்துகள் மாத்திரமல்ல, எமது உயிரை விடவும். எதையும் யாரும் எவ்வளவும் நேசித்து விடலாம். உயிரை கொடுப்பது என்பது உச்சக்கட்டத்தை போன்றது. உயிரை விட, தனது உயிரை விட இன்னும் ஒன்றை நேசிப்பது என்பது அது உச்சக்கட்டம். அந்த அளவுக்கு உயிரையும் விட நபியை நேசிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. நபி அவர்களே சொன்னார்கள், உங்களில் ஒருவர் சரியான மோமினாக ஆக வேண்டும் என்றிருந்தால், முழுமையான மோமினாக ஆக வேண்டும் என்றிருந்தால், அவரது உயிரை விடவும் என்னை நேசிக்க வேண்டும் என்ற கருத்தில் நபி அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் நபியின் மீது எல்லோருமே அன்புதான். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே தொழாதவர்கள் கூட, மதுபானம் குடிப்பவர்கள் கூட, நபியும் சுன்னாவை பற்றிய அறிவே இல்லாதவர்கள் கூட நபிகளார் என்று சொல்லும் பொழுது, நாயகம் என்று சொல்லும் பொழுது இந்த நபியின் மீது அன்பு உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அன்பு உள்ளவர்கள் தான். நபிக்கு யாராவது ஏசிவிட்டால், குறை சொல்லிவிட்டால் பொறுக்க மாட்டார்கள். தொழுகையாளிகள் மட்டுமல்ல, தொழாதவர்களும் பொறுக்க மாட்டார்கள். அன்பு இருக்கின்றதே. ஆனால் அன்பு இருக்கின்றதே, ஒருவரின் மீது வைக்கக்கூடிய பற்று இருக்கின்றதே, அந்த பற்று எவ்வளவு, எந்த அளவு என்பதை போன்று அது எப்படி என்பதும் முக்கியமான ஒன்று. பல சந்தர்ப்பங்களில் அன்பு வைக்கின்றோம் என்று நிறைய நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். மனதில் நேசமும் பற்றும் இருக்கின்றதே. ஆனால் அந்த அன்பு வைக்கும் விதம் இருக்கின்றதே, அளவு இருக்கும் அளவுக்கு அதன் விதம் சரியாக இல்லை, அதன் தரம் சரியாக இல்லை. எப்படி நபிகளார் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதை புரியாமல் எமது சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒருவரின் மீது அன்பாக இருக்கின்றோம், அவர் மீது நாங்கள் பற்றாக இருக்கின்றோம் என்றிருந்தால், முதலாவதாக எமது சொல் செயல்கள் இவைகளிலே அவருக்கு விருப்பமானவைகள் வர வேண்டும். அவர் விரும்புவற்றை நாங்கள் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அவர் விரும்பாத அம்சங்களை நாங்கள் செய்தால் அவரின் மீது அன்பு இல்லை அல்லது குறைவு என்றுதான் அர்த்தம். பொதுவாகவே நாங்கள் கேட்போம் தானே, ஒரு பிள்ளை அவரது பாப்பாவுக்கு விருப்பமில்லாத விடயங்களை செய்யும் பொழுது அந்த பிள்ளையை பார்த்து நாங்கள் கேட்கும் கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா? உங்களுடைய பாப்பாவுடன் உங்களுக்கு இரக்கம் இல்லையா? அவர் இதை விரும்ப மாட்டாரே, அவர் நீங்கள் எப்படி நடப்பதை விரும்புவது கிடையாது. எனவே இவர் பாப்பாவுக்கு முரணாக நடக்கும் பொழுது பாப்பாவின் மீது உங்களுக்கு அன்பு கிடையாதா, பற்று கிடையாதா என்ற கேள்வி இயல்பாகவே நாங்கள் கேட்போம். அப்படி நாங்கள் கேட்கின்றோம் என்றிருந்தால், இன்று எமது சமூகத்தில் பல தரப்பினர்கள் அல்லது நிறைய பேர் நபியின் மீது அன்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நடக்கும் விதங்களை பார்த்தால், இந்த நபியின் மீது நீங்கள் உண்மையான இரக்கம் கிடையாதா என்று கேட்க வேண்டிய நிலைமைதான் இருக்கின்றது. நபிகளால் விரும்பப்பட வேண்டியவர்கள் தான். அப்படி அந்த அளவுக்கு நபியவர்கள் சிறந்தவர்கள். நபியவர்களினால் எங்களுக்கு நடந்து இருக்கின்றது. நாங்கள் ஒருவர் மீது அன்பு வைப்பதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் தான்
வரும், அவர் மீது பற்று வரும். அல்லது இன்னொரு காரணம் இருக்கின்றது, எனக்கு உதவி செய்தார், எனக்கு ஆபத்து நேரத்திலே எனக்கு கடன் தந்தார், பணம் தந்தார், உதவியாக இருந்தார் என்பதற்காக அன்பு வைக்கின்றோம். அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல, ஆனாலும் எனக்கு உதவினார், என் மீது அக்கறை செலுத்தினார், என் விடயங்களிலே கவனம் செலுத்தினார் என்பதற்காக அன்பு வைப்போம். இது இன்னும் ஒரு காரணம். நபி அவர்களை பொறுத்தவரையில் இந்த இரண்டு காரணங்களுமே அவர்களே இருக்கின்றது. நபி அவர்களே நல்லவர்கள், அவர்களை விட நல்ல ஒருவர் கிடையாது. அல்லாஹ்வின் படைப்புகளிலே மிகச் சிறந்தவர்கள், மனிதர்களிலே முழுமையான ஒரு நல்ல மனிதர் அந்த ஒரு நபி அவர்கள் மாத்திரம்தான். அந்த அளவுக்கு சிறந்தவர்கள், பரிபூரணமானவர்கள், அவர்கள் நல்லவர்கள். அடுத்ததே அவர்கள் எங்கள் மீது அக்கறை செலுத்தி எங்களுக்காக நிறைய செய்திருக்கின்றார்கள். இந்த சமூகம் என்றே தனது வாழ்நாளை அப்படியே கழித்தவர்கள் தான் அந்த நபி அவர்கள். எந்த ஒரு கட்டத்திலும் அவர்களுக்கு என்றும் பிள்ளை குட்டிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒன்று அல்ல, ஒரே நேரத்தில் பல மனைவிமார்கள், குடும்ப உறவுகள் என்று இருந்தன. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் தனது உம்மா, தனது சமூகம், இந்த மனிதகுலம் என்றுதான் நபி அவர்கள் சிந்தித்தார்கள். நபி அவர்கள் ஒருவரை சொன்னார்கள் தானே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான துவாவை கொடுத்திருக்கின்றான், அதை கேட்டால் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்ற விசேஷமான ஒரு துவாவை கொடுத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை இந்த துன்யாவிலேயே கேட்டு முடித்து விட்டார்கள். நான் அந்த பாக்கியத்தை, அந்த சிறப்பை, அந்த துவாவை எனது உம்மத்துக்காக அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன். மறுமையில் எனது உம்மத்திற்கு கேட்பதற்காக என்று. அப்படி பார்த்தாலும் கூட நாம் இன்று பார்த்தால் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ அதிகாரம் உள்ளவர்கள் பொதுவாக மக்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் செய்வார்கள். அவர்களுக்கென்ற ஒரு விசேஷமான சலுகை இருந்தால் அதை குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு செய்ய நினைப்பார்கள். ஒரு விதத்தில் செய்தாலும் பிழை அல்லதான். ஆனாலும் நபிக்கும் மனைவிமார் இருந்தார்கள், அன்பான ஆயிஷா இருந்தார்கள், இன்னும் நெருக்கமான சஹாபாக்கள் இருந்தார்கள், இன்னும் நெருக்கமான உறவுகள், குடும்பங்கள் இருந்தார்கள். எல்லாம் இருக்க நபி அவர்கள் அதை இந்த உம்மத்திற்கு மறுமை நாளையில் அவர்களது சிபாரிசுக்கு என்றே அதை வைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் எங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், கிடைக்கும் எல்லாவற்றையுமே எங்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, லவ்லா அன் அசுக்கா அலா உம்மத்தி, எனது உம்மத்திற்கு கஷ்டம் வரும் என்று நான் கருதவில்லை என்றிருந்தால் நான் இதை சொல்லி இருப்பேன், இதை ஏவி இருப்பேன் என்று சொன்னார்கள். சில நல்ல காரியங்கள் என்று சொல்வதில் கூட நபி அவர்கள் இதை நான் ஏவினால் காலப்போக்கில் கஷ்டப்பட்டு விடுவார்களோ, இப்பொழுது ஆர்வமாக இருக்கின்றார்கள், நாளைக்கு அவர்களுக்கு கஷ்டமாகி விடுமோ என்று எண்ணி அதை சொல்லாமல் விட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது பற்று, மனித குலத்தின் மீது அந்த அளவுக்கு ஒரு அன்பு, அவர்கள் விடயத்தில் அப்படி ஒரு அக்கறையாக இருந்தவர்கள் தான் இந்த நபி அவர்கள். இந்த நபி அவர்கள் உண்மையிலே விரும்பப்பட வேண்டியவர்கள். இவர்கள் மீது அன்பு வைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த அன்பு அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், அது எமக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும் என்றிருந்தால் அந்த அன்பு வைக்கும் முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது, அவர்கள் விடயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, நாம் நிறைவேற்ற வேண்டிய எமது கடமைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்யாமல், அவர்கள் சொன்னவற்றை செய்யாமல், அவர்கள் விடயத்தில் நமக்குரிய கடமைப்பாடுகளை நிறைவேற்றாமல் வெறுமனே நாங்கள் அன்பு என்று சொல்லிக் கொள்வதனாலேயோ அல்லது அன்பு என்று சொல்லிக்கொண்டு நபி தடுத்தவைகளை செய்வதும் நபி ஏவியர்களை விடுவதுமாக இருப்பதே அது உண்மையிலே ஒரு முழுமையான அன்பாக இருக்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான எமது கடமைகள் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தால் பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, முதலாவது அந்த நபிகளாரை நம்புவது, அவர்களை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வின் தூதராக எமக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நம்புவது. அடுத்ததாக அந்த நபியின் மீது அன்பு வைப்பது. அடுத்ததாக அந்த நபியை கண்ணியப்படுத்துவது, மகத்துவப்படுத்துவது. அடுத்ததாக
நபி அவர்களுக்கான எமது கடமைப்பாடுகளில் ஒன்றுதான் அவர்கள் சொன்னபடி நடப்பது, அவர்கள் சொன்னபடி அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது. அடுத்ததாக எமது வாழ்க்கையில் நாம் செய்யும் காரியங்களில் அந்த நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று பார்த்து அவர்கள் நடந்தவாறே நடப்பது, நபி அவர்களை பின்பற்றுவது. நபி விடயத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளில் இன்னும் பல இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நபிகளாரின் குடும்பத்தாரை நேசிப்பது. நபியும் குடும்பத்தார்கள் என்று இருக்கின்றார்களே, அவர்களை இன்றைக்கும் அவர்கள் இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் மீது அன்பு வைப்பதும் நபிகளாருக்குரிய கடமைகளில் ஒன்றுதான். அதே போன்று நபியின் தோழர்கள் அருமை சஹாபாக்களின் மீது அன்பு வைப்பது. கடைசியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. அந்த நபிகளாருக்கு மறுமையில் அல்லாஹ் வசீலா என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பது. இப்படி பல அம்சங்கள் இருக்கின்றன. நபிகளார் விடயத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்று பலதை எங்களுக்கு சொல்லலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு என்று சொல்லிக்கொண்டு கண்டதை செய்ய முடியாது. காரணம், அன்பு என்பது அது அளவுக்கு மீறி செல்லும் பொழுது விளையாட சில வழிகளுக்கு போய்விடலாம். நபியை விரும்புகின்றோம் என்பதனால் நாம் நினைத்தவாறெல்லாம் நபிகளுக்கு அந்தஸ்தை கொடுக்க முடியாது. அந்த நபிக்கு நபி என்ற தரத்தில், சிறந்த ஒரு மனிதர் என்ற தரத்தில், மேலான ஒரு அல்லாஹ்வின் தூதர் என்ற தரத்தில் எவ்வளவு அந்தஸ்துகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதற்கும் மேலால் போதாது என்பதை போன்று நாங்கள் பல அந்தஸ்துகளை கற்பனை பண்ண முடியாது. நபிகளார் மீது அன்பு என்று சொல்லிக்கொண்டு சில குருட்டுத்தனமான ஆன்மீகவாதிகள் நபிகளாருக்கு சொல்லும் சில சிறப்புகளை பார்த்தால் அவர்களை அல்லாஹ்வின் இடத்தில் வைத்து அவர்கள் நினைப்பதை போன்று இருக்கின்றது. அந்த நிலைமைக்கு ஒரு நாளும் போக முடியாது. தன்னை புகழ்பவர்களை பார்த்து நபி அவர்கள் அந்த விடயத்தில் எச்சரிக்கையாகத்தான் பேசி இருக்கின்றார்கள். ஒருமுறை ஒருவர் வந்து நபிகளாரை பார்த்து, நீங்கள் எமது தலைவர், எமது தலைவரின் மகன் நீங்கள் என்று பாராட்ட துவங்கினார். பாராட்டுகின்றார். விலையல்ல, தலைவர் தான், அவர்களது தந்தை பாட்டன் என்று அவர்களும் அந்த ஊரிலே தலைமைத்துவம் இருந்தவர்கள் தான். அந்த அளவில் பிழை கிடையாது. ஆனாலும் புகழ ஆரம்பித்து விட்டார். இவர் இதையும் தாண்டி இன்னும் பல இல்லாதவைகளையும் பொருந்தாதவைகளையும் சொல்லாமல் இருக்க வேண்டுமே என்பதனால் நபி உடனே சொன்னார்கள், என்னை எனக்குரிய இடத்தில் வைத்து விடுங்கள், அதைவிட இல்லாத இடத்துக்கு உயர்த்தாதீர்கள் என்ற கருத்தை நபி அவர்கள் அங்கே எச்சரிக்கையாக சொல்லிவிட்டுத்தான் சென்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியின் மீது இருக்கும் அன்பு எந்த நேரத்திலும் எல்லை மீறக்கூடிய ஒன்றாக இருக்கவே கூடாது. மதிப்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது என்று ஒன்று இருக்கின்றது. நபி அவர்களின் மீது ஒரு கௌரவம் மட்டும் இருக்க வேண்டும். ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அன்பு என்று சொல்லிக்கொண்டு கண்டதையெல்லாம் செய்கின்றார்கள். இன்னொரு சாரார் இருக்கின்றார்கள், நபியின் மீது ஒரு மகத்துவமோ அவர்களின் மீது மனதில் ஒரு உளப்பூர்வமான ஒரு அன்போ இருப்பதாக புரியவில்லை. சில பேருடைய வேலைகளை பார்த்தால் நபி அவர்களை அவர்கள் எதை நமக்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான். அதற்கு பின்னால் நாம் யாரோ அவர் யாரோ என்பதை போன்று இருப்பதாக பேசக்கூடிய சில பிழையான சிந்தனையுள்ளவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். நாம் நபி அவர்கள் விடயத்திலே உணர்வு பூர்வமாக ஈரழிப்பு தன்மையுள்ள காய்ந்த தன்மையற்ற அந்த அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபி சொல்லிவிட்டார்கள், அவரது கடமை முடிந்து விட்டது, அவர் போய்விட்டார், அதன்படி நடப்பது மட்டும்தான் நமது பணி, மற்றபடி அவரை பற்றி எமக்கு அக்கறை கிடையாது போன்று நடக்கக்கூடாது. மதிப்புக்குரியவர்களே, எந்த ஒரு நேரத்திலும் நபியின் பெயர் சொல்லப்படும் பொழுது, நபிகளாருடைய ஞாபகம் வரும் பொழுது உள்ளத்தில் அந்த அன்பு அப்படியே ஊற்றெடுக்க வேண்டும். சில சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்களிடத்திலே படித்த மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சஹாபாக்கள் நபிகளார் சொன்ன ஒரு விடயத்தை சொல்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடும், கவலை முகத்தில் விளங்கும்.
இருக்கும். தொண்டையிலே கரகரப்பு தன்மையும் பேசிக் கொள்வதற்கு கஷ்டப்படும் நிலைமையும் அவர்களுக்கு ஏற்படும். காரணம் அந்த அன்பு நபியின் எண்ணம். அந்த எண்ணம் வந்தவுடனே அந்த இடத்திலே அவர்களுக்கு கவலையும் நபியை பற்றிய அந்த அன்பும் கூடிவிடுகின்றது. அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் எமது மௌத்தாகி போன ஒரு தாயை பற்றி, உம்மாவை பற்றி நினைக்கும் பொழுது, உம்மா ருசியாக சமைப்பார்கள், உம்மா இப்படி செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எமது மனதிலே எவ்வளவு அந்த சொல்லுவது மட்டும் இல்லாமல் அந்த உம்மாவின் அப்படியே அன்பு கண்முன் வந்து அப்படியே உள்ளத்தில் தொண்டையில் வந்து அடைத்துக் கொள்வதை போன்று உணர்கின்றோம் தானே. அந்த அழுகையை போன்ற கண்களிலே கண்ணீர் முட்ட பார்க்கின்றதே. அதை விட அதிகமாக அந்த நபியுடைய ஞாபகம் வரும் பொழுது அந்த அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு உள்ளவர்கள் நபியை முழுமையாக பின்பற்றுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மதிப்பும் அவர்களின் மீது ஆழமான அன்பும் இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது கட்டாயமான ஒன்று. அந்த நபியை மதிப்பதில் ஒன்றுதான். அந்த நபி மகத்துவமானவர், அவர்கள் மேலானவர்கள், அவர்கள் குறையில்லாத நிறைவான ஒரு மனிதர் என்றெல்லாம் நாங்கள் அவர்களை மதிப்பதை போன்றுதான் அவர்களுடைய சுன்னாவை மதிப்பது. நபியுடைய சுன்னாவை ஒரு காலத்திலும் குறையாக நினைக்க கூடாது. அந்த சுன்னாவை செய்வதை எமக்கு பெருமிதமாக எண்ண வேண்டும். நபி அவர்களுடைய சுன்னாக்களின் சிலதை பார்த்தே இது பொருந்துமா, இதை செய்தால் அப்படி நினைப்பார்களா, இப்படி நினைப்பார்களா என்பதை போன்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணம் வந்துவிட்டால் நபியை மகத்துவப்படுத்துவதில் குறை இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். நபிகளார் ஆண்களுக்கு கரண்டைக்கு கீழாக உடுக்க வேண்டும் என்று வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்களா? கரண்டைக்கு மேலால் உடுப்பதை விரும்ப வேண்டும். அது ஏதோ நாகரிகம் கிடையாது என்பதை போன்றோ அல்லது பொருத்தமற்றதை போன்றதோ நினைக்க கூடாது. அதுதான் எமக்கு கௌரவம், அதுதான் எமக்கு சிறப்பு என்று இருக்க வேண்டும். நபியை மகத்துவப்படுத்துவதின் அடையாளம் தாடி வைக்கும்படி சொல்லி இருக்கின்றார்களா? அதை முடியுமான அளவுக்கு அடர்த்தியாக வைப்பதாக நபி அவர்கள் வைத்திருக்கின்றார்களா? அதில்தான் எமது கண்ணியம் இருக்கின்றது. அது அப்படி வைத்தால் இப்படி நினைப்பார்களோ, இப்படி பார்ப்பார்களோ, அப்படி என்றெல்லாம் சிந்திப்பதே நபி அவர்களுடைய சுன்னாவை மதிக்காததில் உள்ளது. நபியின் மீது இருக்கக்கூடிய மதிப்பின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நபியும் சுன்னா எங்களுக்கு பெருமையாக, எங்களுக்கு சந்தோஷமானதாக, அதுதான் எங்களுக்கு மதிப்பு என்பதாக இருக்க வேண்டும். நபியை மதிப்பதின் ஒரு பகுதிதான் சுன்னாவை செய்பவர்களை ஏளனம் பண்ணாமல் இருப்பது. சுன்னாவை செய்பவர்களை ஏளனம் பண்ணாமல் இருப்பது. எமது சமூகத்தில் இதை பார்க்கின்றோம் தானே. சில பேருக்கு சுன்னாக்களை செய்வதில் ஆர்வம் கிடையாது. இன்னும் சில பேர் சுன்னா எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏதோ ஏதோ மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு கண்டதையெல்லாம் செய்கின்றார்கள், மார்க்கத்தில் இல்லாதவற்றை. அந்த நேரத்தில் யாராவது வந்து இதுதான் நபி வழி, இதற்கு இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்கின்றது என்று நிறுவும் பொழுது கூட அவர்களை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். நபியின் ஆதாரபூர்வமான முறையான சுன்னாக்களை சொல்லுபவர்களையும் அதை செய்பவர்களையும் ஏளனப்படுத்துவது என்பது நபியை மதிப்பதில் இருக்கக்கூடிய குறைபாடாகத்தான் இருக்கின்றது. சகோதரர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் பார்க்கின்றோம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவர்களுக்கு கட்டுப்படுவது. அவர்கள் எதை சொன்னார்களோ அதை கேட்டு நடப்பது. அதற்கு மேலால் அதை தாண்டி போகாமல் இருப்பது. நபி சொன்னதை மீறாமல் இருந்தார்கள் சஹாபாக்கள். எத்தனை சம்பவங்கள், எத்தனை கட்டங்களிலே நபி அவர்கள் அவர்களுக்கு விருப்பமான விடயங்களை வேண்டாம் என்று சொன்ன அடுத்த நிமிடமே அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். தங்க மோதிரம் அணிந்திருந்த ஒரு சஹாபியை பார்த்து கலட்டியதை நபி அவர்கள் வீசினார்கள். இது கூடாது என்று நபி போனதன் பின்னால் சில பேர் சொன்னார்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்களேன், அணிய வேண்டாம், அணியத்தான் கூடாது, எடுத்து ஏதாவது செய்யலாமே என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நபி வேண்டாம் என்று வீசியதை நான் எடுக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். நபி தடுத்த இடத்திலேயே நின்று கொள்வது, நபி இதை செய் என்று சொல்லிவிட்டால் அதை செய்வது, அந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நபி அவர்களை பின்பற்றுதல் இருக்க வேண்டும். எமது வாழ்க்கையில் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் பொதுவாக நபி அவர்கள் இதை எப்படி செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். நபி செய்ததில் தான் சிறப்பு இருக்கின்றது. குறிப்பாக நம்பிக்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள் போன்ற விடயத்திலே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும்.
நபி இதிலே எப்படி நடந்திருக்கின்றார்கள், எதை அனுமதித்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து நாங்கள் நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வின் அன்புக்கு காரணம். உண்மையிலே நாங்கள் யோசித்து பார்த்தால் இந்த நபியை இந்த அளவுக்கு நாங்கள் நேசிப்பதற்கான காரணங்களில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? இந்த நபி எமக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லித் தந்தார்கள். படைத்த அந்த மேலான ரஹ்மான் இருக்கின்றானே, அந்த எமது படைத்த அந்த நாயன் இருக்கின்றானே, எம்மை படைத்து எமக்கு எல்லாவற்றையும் தந்த அந்த நாயன் இருக்கின்றானே, எமக்கு நேர்வழிக்கு வேகத்தை கொடுத்து நபிமார்களையும் அனுப்பிய அந்த அல்லாஹ் இருக்கின்றானே, நன்றாக நடந்து விட்டால் நாளைக்கு மேலான சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றானே, அந்த அல்லாஹ்வை எமக்கு சரியான முறையில் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் என்பவன் இவன் தான், அவனுக்குரிய பண்புகள் இதுதான், அவனது அன்பை அடைய இதுதான் வழி, அவன் இப்படிப்பட்டவன் தான் என்றெல்லாம் அவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதே இந்த நபியை நாங்கள் விரும்புவதற்கான முக்கியமான ஒரு காரணம். அவர்கள் தெளிவான மார்க்கத்தை தந்தார்கள், அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கான வழியை தந்தார்கள். அன்பில் ஆக முக்கியமான அன்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பு, அதுதான் முக்கியமானது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ் சொல்லுகின்றான், கண்டதையெல்லாம் வணங்குபவர்கள், அவர்கள் தெய்வங்களாக கருதுபவைகள் மீது அன்பு வைத்திருப்பார்கள் தான், அதன் மீது பற்று இருக்கும், அதற்காக பலதை செய்வார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது மிக கடுமையான அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். மிக அடிப்படை என்ன தெரியுமா? முதலாவது நிலை அல்லாஹ்வின் அன்பு. நாங்கள் அல்லாஹ்வை விரும்புகின்றோம், அல்லாஹ்வின் அன்பும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த நபியின் மீது நாங்கள் அன்பு வைப்பதற்கான காரணங்கள் முக்கியமான ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், அவனது கோபத்திலிருந்து தப்புவதற்கான வழிகளை காட்டித் தந்தார்கள், அவனது அன்பை பெறுவதற்கு வழி சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் அப்படித்தானே சொல்லுகின்றான், இன்குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்படி என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். எனவே நாம் விரும்புவதற்கு மிகவுமே தகுதியான முதலிடம் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கின்றது. யாருடையாவது ஒருவருடைய விருப்பத்தை நாங்கள் எதிர்பார்ப்பது என்றிருந்தால் அது முதலாவதாக ஆக முக்கியமாக எங்களுக்கு தேவை, அல்லாஹ் எங்களை விரும்ப வேண்டும். எனவே நாம் அல்லாஹ்வை விரும்புபவர்களாக இருந்து அவன் எங்களை விரும்ப வேண்டும் என்றிருந்தால் இத்திபாஉன் நபி என்ற நபியை பின்பற்றுவது என்பது வேண்டும், நபி வழியில் நடப்பது என்பது வேண்டும். எனவே எமது வாழ்க்கையில் நாம் எமது செயல்பாடுகளின் பொழுது நபி அவர்களுடைய நடத்தையும் சொல் செயல் எப்படி இருந்தது என்பதை பார்த்து நாங்கள் நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் நாம் பேண வேண்டிய எமது கடமைப்பாடுகளில் ஒன்றுதான் நபிகளாரின் குடும்பத்தின் மீது அன்பு வைப்பது, அவர்களை மதிப்பது. உண்மையிலே ஆளு பைத்தின் நபி என்று சொல்லக்கூடிய நபியின் குடும்பத்தார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மௌலானாமார் என்று சொல்லுவோமே, முன்பொரு காலத்தில் அரபு நாடுகளில் ஷரீஃபோன் என்று சொல்லுவார்களே, அவர்களை உண்மையிலே நாங்கள் விசேஷமாக அவர்கள் மீது அன்பு வைப்பதும் அவர்களை கௌரவப்படுத்தி நாங்கள் நடப்பதும் நபியை மதிப்பதில் உள்ளதுதான். நபி அவர்கள் அதை சொல்லிவிட்டுத்தான் சென்றார்கள், நபி அவர்கள் அதை சொல்ல இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று, மதிப்பது என்பது நாங்கள் எல்லை மீறி போகக்கூடாது, எல்லை மீறி போகக்கூடாது. அடுத்தது, நபிகளாரின் குடும்பத்தை சேராதவர்கள் சில பேர் இருக்கின்றார்கள். நபிகளாரின் குடும்பம் என்ற பட்டத்தை போட்டுக் கொள்ளுவார்கள். தேடி பார்த்தார், அவர்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அல்ல. அந்த குடும்பத்தை சேராதவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களாக தன்னை பொய்யாக காட்டிக்கொள்ளக் கூடாது. அடுத்ததாக, என்னதான் நபியுடைய குடும்ப வழியில் வந்தவர்களாக இருந்தால் அது ஒரு பாக்கியம்தான், அது ஒரு சிறப்பு தான். ஆனால் அந்த ஒரு சிறப்பை மாத்திரம் வைத்துக் கொண்டு வறுமையில் எல்லாவற்றையும் அடைந்து விட முடியாது. மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாளைக்கு வறுமையிலே ஒருவர் போனதன் பின்னாலே அவருடைய அமல் போதாது, அவருடைய அமல் அவரை பிற்படுத்துகின்றது, தாமதிக்க வைக்கின்றது சுவர்க்கத்துக்கு போவதற்கு. அந்த நேரத்திலே அவரது பரம்பரையை சொல்லிக் கொண்டு அவருக்கு அவசரமாக போக முடியாது என்று சொன்னார்கள். எனவே நபிகளாரின்
குடும்ப வழியாக வந்திருப்பது ஒரு பாக்கியம்தான். அந்த பாக்கியம் உள்ளவர்கள் நான் நபியின் குடும்பம் என்ற அசட்டுத்தனமான தைரியத்தை எடுக்கக்கூடாது. அவர்கள் அந்த எண்ணத்திலே கண்டபடி நடக்க முடியாது. அவர்களுக்கு என்று பொதுவாக எந்த விதிவிலக்குகளும் பொதுவாக இல்லை, பொதுவான கடமைகளில் கிடையாது. ஒரு சில விசேஷங்கள் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே தவிர தடுக்கப்பட்ட பாவங்கள் அவர்களுக்கும் பாவங்கள் தான், பொதுவான கடமைகள் அவர்களுக்கும் கடமைதான் என்பதை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, கடைசியாக நபிகளாரை நாங்கள் நேசிக்கின்றோம், நபியை மகத்துவப்படுத்துகின்றோம், நபி அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் நபியின் தோழர்கள் விடயத்திலே சாதாரணமாக அசட்டத்தனமாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. நபியின் தோழர்கள் அவர்கள் மனிதர்கள் தான், அவர்களினாலும் சில பொழுது தவறுகள் நடக்கலாம் என்பதெல்லாம் வேறு விடயம். மற்றபடி இந்த உம்மத்திலேயே மிகச் சிறந்தவர்கள், நபிமார்களிலே மிகச் சிறந்த நபியாகிய இந்த நபியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். மனிதர்களிலே மிகச் சிறந்த சந்ததியாகிய அந்த சஹாபாக்களை அந்த நபிக்கு தோழராக அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த நபியின் தோழர்களுக்கு என்று நிறைய விசேஷங்கள் இருக்கின்றது. அல்லாஹுவே பாராட்டுகின்றான், நபி அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள். எனது தோழர்கள் விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்கள் விடயத்தில் ஒரு மகத்துவம் இருக்க வேண்டும். சஹாபாக்களை மதித்து கண்ணியப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். எதிரிகள் நபியின் மீது குறை சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், நபியின் மீது ஏதாவது குறையை இல்லாத குறையை சோடித்து சொன்னாலும் கூட முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விதத்திலும் முஸ்லிம்கள் அதை நம்ப மறுப்பார்கள், அவர்கள் நம்ப மறுப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அதற்கு அந்த முஸ்லிம்கள் எதிர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபியின் மீது குறை சொல்வதை விட்டுவிட்டு நபியின் சஹாபாக்களின் மீது குறை சொல்ல தொடங்கினார்கள். ஏனென்றால் நபியின் சஹாபாக்கள் மீது இல்லாத குறைகளை சொல்லும் பொழுது சாதாரணமாக ஒருவர் எப்படி தெரியுமா நினைப்பார்? என்னதான் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே, பாதுகாக்கப்பட்ட நபி அல்லவே, எனவே அவர்களுக்கும் குறைகள் நடந்திருக்கலாம் அல்லவா, எனவே இப்படியும் நடந்திருக்கலாம் என்பதை போன்று சஹாபாக்கள் விடயத்தில் சொல்லப்படும் குறைகள் சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை வரலாம். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சஹாபாக்களிலே குறைகளை சொல்லி இல்லாதவைகளை சொல்லி மக்களை நம்ப வைத்து விட்டால் மக்கள் மனதிலே சஹாபாக்களை பற்றிய மகத்துவம் இல்லாமல் போய்விடும். அவர்களை பற்றிய நம்பகத்தன்மை குறைந்துவிடும். அது குறையும் பொழுது வரும் ஆபத்து என்ன தெரியுமா? அவர்களை பற்றி பிழையான சந்தேகங்கள் வந்ததன் பின்னால் இவர்கள் மார்க்கம் என்று சொன்னவற்றை நம்ப முடியுமா என்ற ஒரு எண்ணம் அடுத்ததாக வந்துவிடும். அந்த சஹாபாக்கள் தான் குர்ஆனை எங்களுக்கு எத்தி வைத்தார்கள், அந்த சஹாபாக்கள் தான் நபியும் சுன்னாவை எங்களுக்கு எத்தி வைத்தார்கள். அவர்களிலே பிழையான எண்ணங்களும் பிழையான சந்தேகங்களும் வரும் பொழுது அவர்கள் சொன்ன மார்க்க விடயத்திலும் அடுத்ததாக சந்தேகம் வந்துவிடும். சாதாரணமாகவே மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று போய்விடும். அதனால் தான் முஸ்லிம்களை மார்க்கத்திலிருந்து தூரப்படுத்த விரும்பிய சில எதிரிகள் சஹாபாக்களை குறிவைத்து கண்டபடி கண்டதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்கள் விடயத்திலே சொல்லப்படும் விடயங்களில் தெளிவை பெற வேண்டும், நல்ல அறிவுடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே அவர்களை பற்றிய மகத்துவமும் நம் மகத்துவமும் கண்ணியம் என்பது உள்ளத்திலே இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகள் என்ன, எமது கடமைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி விளக்கி அந்தபடி நாங்கள் நடந்து அந்த முறையில் நபியுடைய அன்பை பெற்றவர்களாக ஆகிவிடுவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் எமக்கிருக்கும் கடமைப்பாடுகள் என்ற பட்டியலிலே நாம் கடைசியாக இரண்டை பார்த்தோம். ஒன்று, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. அடுத்தது, அவர்களுக்காக வசீலா என்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று கேட்பது. அருமை நபிகளார் எமக்கு எதை செய்யவில்லை, எல்லா நல்ல விடயங்களை பற்றிய வழிகாட்டுதல்களையும் எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எல்லா பிழைகளையும் எச்சரித்து எமக்கு தெளிவான ஒரு மார்க்கத்தை எமக்கு ஒப்படைத்து விட்டு போயிருக்கின்றார்கள். எல்லாமே எமக்கு என்று வாழ்ந்து எமக்கு என்றே இருந்த அந்த நபி அவர்கள் எம்மிடம் எனக்கு
எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னது கிட்டத்தட்ட இந்த இரண்டு தான். ஒன்று, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். அடுத்தது, எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை தேடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த இரண்டும் கூட நன்றாக யோசித்து பார்த்தால் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வதனால் நபிகளுக்கு மாத்திரமல்ல பயன், எங்களுக்கும் அதில் பிரயோஜனம் இருக்கின்றது. நபிகளாருக்கு யாரெல்லாம் வசீலாவை கொடு என்று கேட்பதன் மூலமாக எங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கின்றது. இந்த ஸலவாத்து சொல்லுவது என்பதும் நபி அவர்களுக்கு வசீலாவை கேட்பது என்பதை பற்றி கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாங்குக்கு முன்னால் ஸலவாத்து என்று ஒன்று கிடையாது. அது மார்க்கத்தில் உள்ளது அல்ல, உண்மைத்தான். ஸலவாத்து நாரியா என்ற ஒரு முறை கிடையாது, அதுவும் உண்மைத்தான். சமூகத்திலே இருக்கக்கூடிய ஸலவாத்து சொல்வதற்காக அவர்களே உருவாக்கிக் கொண்ட அவர்கள் உருவாக்கிக் கொண்ட வடிவங்களும் முறைகளும் மார்க்கத்தில் இல்லாததுதான். அந்த இல்லாதவைகளை நாங்கள் செய்யக்கூடாது என்பது ஒரு விடயம். மற்றபடி ஸலவாத் என்ற இபாதத் இருக்கின்றதே, அது மிக முக்கியமான ஒன்று. அது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்லுவதாக. அப்படி முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதில் சில பேர் வாங்கக்கு முன் ஸலவாத்து கிடையாது, இந்த ஸலவாத்து கிடையாது, இப்படி ஒரு ஸலவாத்து கிடையாது என்று அவைகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்போ அல்லது அவைகளை செய்யாமல் இருப்பதிலே இருப்பவர்கள் ஸலவாத்திலேயே அக்கறை இல்லாமல் இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஸலவாத்தை பொறுத்தவரையிலே சில பேர் நினைக்கின்றார்கள், எப்படி நபியின் பெயரை கேட்டால் மாத்திரம்தான் ஸலவாத்து என்று ஒன்று இருக்கின்றது என்று. அப்படியும் இல்லை சகோதரர்களே. நபியின் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு சுன்னா. மற்றபடி ஸலவாத்து என்பது பொதுவான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரன். யாராவது ஒருவன் எனக்கு ஒரு ஸலவாத்து சொன்னால், ஒரு முறை ஸலாத்து சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி என்பது எவ்வளவு பெரியது சகோதரர்களே. ஸலவாத்து சொல்வது நபிகளார் மீது என்று வரும் பொழுது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகின்றான், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், நாங்களும் ஸலவாத்து சொல்லுகிறோம் என்றிருந்தால் இதற்கு அர்த்தம் நிறைய உலமாக்கள் சொல்லுவது அல்லாஹ் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுகிறான் என்றிருந்தால் அல்லாஹ் நபிகளார் மீது அன்பு காட்டுகின்றான், அவரது அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். மலக்குமார்கள் சொல்வது என்றிருந்தால் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் நபிக்காக. நாம் நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுகின்றோம் என்றிருந்தால் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். அந்த நபியுடைய அந்தத்தை உயர்த்து, அவருடைய புகழை உயர்த்து என்று நாங்கள் துஆ கேட்பதாகத்தான் அர்த்தம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஸலவாத்து சொல்லுவது என்ற இந்த அமலில் கவனமாக இருக்க வேண்டும். இதில் நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். அதற்கு எண்ணிக்கையும் கிடையாது, கிடைத்த நேரங்களில் சொல்லலாம். குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் ஸலவாத்து சொல்லும்படி நபி அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஜும்மா தினத்திலே என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்வதற்கு மிக லேசான, செய்வதற்கு மிக லேசான ஒரு துவா. அந்த துவாவை, ஸலவாத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் சமூகம். ஸலவாத்து என்பதற்கு நபி சொல்லாத விதத்தான முறையிலான வடிவங்களை எண்ணிக்கைகளை வைத்துக் கொண்டு சொல்லுவது கூடாதே தவிர, வசீலாவை தேடுங்கள், எனக்கு வசீலா கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதை நபி அவர்கள் வசீலா என்றால் என்ன என்றே ஹதீஸில் விளங்கப்படுத்தினார்கள். வசீலா என்பது மறுமையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து, ஒரு பெரிய பதவி. அந்த பதவி அல்லாஹ்வின் படைப்புகளில் ஒருவருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த ஒரே ஒருவராக நான் இருக்க விரும்புகிறேன் என்றார்கள். எனவே அந்த வசீலாவை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று நபி அவர்கள் இம்மிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். இதிலே பாங்குடைய துவா முக்கியமான இடம் பெறுகின்றது. மதிப்புக்குரியவர்களே, பாங்குடைய துவா இருக்கின்றது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு. அந்த துஆவில் கடைசியில் வருகின்றது, ஆதி முஹம்மதனில் வஸீலா, முஹம்மதிற்கு நீ வஸீலா என்ற அந்தஸ்தை கொடுப்பாயாக என்ற அந்த துஆ வருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்களே, எனது சிபாரிசு வறுமையிலே கிடைக்கும் என்று சொன்னார்கள்.
நபி அவர்களுக்கு வசீலாவை நாங்கள் கேட்க நபி அவர்களுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்கும். பாங்கின் துஆ கூட சாதாரணமானது அல்ல. நாங்கள் பாங்கைக்கு பதில் சொல்வதிலே எமது சமூகத்தில் இப்பொழுது நாங்கள் நிறைய அசிரத்தை தரத்தையும் கவனீனத்தையும் பார்க்கின்றோம். பாங்கு சொல்லப்படுகின்றது, கண்டபடி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். பாங்குக்கு பதில் சொல்வதோ பதில் சொல்லி முடிந்ததன் பின்னால் துஆ ஓதுவதோ இப்பொழுது நிறைய குறைந்து வருகின்றது எமது சமூகத்திலே. மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு முஅத்தின் பாங்கு சொல்லும் பொழுது அவர் சொல்வதை கேட்டு இப்படி எப்படியெல்லாம் சொல்லி ஒருவர் முடிப்பார் என்றிருந்தால் அது அவர் உண்மையிலே உள்ளத்தால் விளங்கி உள்ளத்தால் மனதார அவர் அதை சொல்லுவார் என்றிருந்தால் தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துக்கு போய்விடுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாங்குக்கு பதில் சொல்வதிலே நாங்கள் கடுமையாக மதிப்பது என்பது சலதுகளிடத்திலே முன்னே சார்ந்த மக்களிடத்திலே ஆரம்ப காலத்து மக்களிடத்திலே இருந்திருக்கின்றது. அந்த பழக்கம் இப்பொழுது நன்றாகவே குறைந்து வருகின்றது. பாங்குக்கு பதில் சொல்வதும் எல்லாம் முடிந்ததன் பின்னால் துஆவை ஓதுவதும் அதற்கு நிறைய சிறப்பு இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த வசீலா இருக்கின்றது நபிக்கு கேட்பது. அந்த துஆ பாங்குடைய துஆவிலே வருகின்றது. மற்றபடி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸீலா, அல்லாஹ்விடத்தில் எனக்காக வசீலாவை தேடுங்கள், அது சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து என்று நபி அவர்கள் சொன்னது இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கவனத்தில் எடுப்போமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும்